ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த 103ஆம் சங்கீதம் 1-13 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே 2 விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, 4வது வசனம், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன பண்றாரு, முடிசூட்டுகிறார். 13ஆம் வசனத்துல தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. 66ஆம் ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம் தான் நினைக்கிறேன். அந்த வசனத்துல ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்றார். ஆனா இங்க ஒரு தகப்பன் இறங்குகிறதை போல அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குவார். அப்படின்னா தகப்பன் என்றவன் இரக்கமுள்ளவர், இறங்குகிற தேவன். தன் பிள்ளை கஷ்டப்படுறது, தன் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது, தன் மகன் வேதனைப்படுகிறது, எந்த தகப்பன் என்ன பண்ண மாட்டான், அது பொறுத்து கொள்ள முடியாது. தனக்கு ஏதானாலும் பொறுத்து கொள்ளுவான், தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொள்ளுவான், தனக்கு எந்த பாதிப்பு வேணாலும் வந்தாலும் பொறுத்து கொள்ளுவான். ஆனால் தன் மகனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா அது எந்த தகப்பனாலும் அது சகிக்கவே முடியாது. உடனே பிள்ளை மேலே எவ்வளோ கோபம் வந்தாலும் இறங்கி அவனுக்கு உதவி செய்கிற தேவனா. ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம், இறங்குகிறாரா. ஹல்லேலூயா. தகப்பன் போல இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலையாக்கி, எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை இந்த கர்த்தர் விடுதலையாக்கி, ஒரு தகப்பன் தன் பிள்ளை கூட இருந்து எப்படி வழி நடத்துவாரோ இந்த மாதமெல்லாம் அவர் தகப்பனாய் இருந்து உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகள் உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அப்பாவா வந்து உதவி பண்றார். கடவுளாக இல்லை, அவர் தேவனாக மாறி அல்ல. நான் வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டியும் சிருஷ்டித்து அது போல வந்து உங்களுக்கு இறங்கி நான் செய்வேன்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்றது எப்படி சொல்றாரு தெரியுமா, அப்பாவா மாறுறேன் நான் உனக்கு, உன் அப்பா நான். உங்க அப்பா அப்பா எப்படி உனக்கு ஒரு நன்னாய் துடிப்பாரோ அதுக்கு மேலாக நான் வந்து இறங்கி வந்து உன்னை என்ன பண்ண போற, நடத்துவேன். ஆனால் நீ நீ வந்து ஒரு காரியம் பண்ணணும், எனக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவனுக்கு பயந்து வாக்குத்தத்தத்துக்கு பயந்து வந்ததுனால்தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம். ஆனால் இதே நாள் இந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. எனக்கு நைட்டு தூக்கம், நைட்டு ஜபிக்கவே முடியல, மாத்திரை போட்டேன்னா அவில் மாத்திரை அது இதெல்லாம் சேர்த்து போட்டேன், என்னால் ஜபி பண்ணுறா அப்படியே சாயிறான், ஜபத்தை முடிக்க முடியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால மறுத்துட்டேன். ஆனால் அந்த ட்ரிப்செல்சி போட்டதுனால நாக்கெல்லாம் மறுபடி அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம்லாம் வலி, காலில் என்னால் எழுந்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் 1ஆம் தேதி கர்த்தருக்கு பயப்படுறேன், பலிபீடத்தில் போய் நிற்கணும், தேவனோட சமூகத்தில் நிற்கணும். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது. இந்த மாதம் வாக்கு தத்துவம் நான் எடுக்கணும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் எனக்கும் கொடுக்கணும் அந்த வாக்கு தத்துவம். அவ்வளோ பயந்து ஏன்னா அப்படியே மூச்சு எல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலையில் என்னால் நெஞ்சு டைட்டாக பிடிக்குது. அந்த மாத்திரை போட்டு ஏண்டா ராத்திரி போட்டுன்னு கூட ஆயிடுச்சு. தொண்டை பயங்கரமான வலி, அப்படியே திறக்க முடியாத வலி. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய ஆலயத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புக்கு நான் உண்மையும் உத்தமமாய் பின்பற்ற கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவரே என்னை கைப்பிடிச்சு, பாப்பா நான் உன்னை பிடிச்சிட்டு போகிறேன், எழுந்துக்க முடியா வா நான் உன் கூட இருக்கிறேன், பேச முடியா நான் உன் கூட பேசுகிறேன், நிற்க முடியல நான் உன்னை நிப்பாட்டுறேன், என் தோல் கொடுக்குற. யார் சொன்னது? அப்பாவா சொல்கிறாரு. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அப்பாவா இருந்து நம்மை நடத்துகிற தேவன். இனிமேல் அவர் இந்த மாதமெல்லாம் ஒரு அப்பாவா இருந்து உனக்கு உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்து, இந்த மாதம் அப்பா கைப்பிடிச்சிட்டாருன்னா இனிமேல் இந்த மாதம் எந்த குறை இருக்காது. கர்த்தர் உங்கள் எல்லா விதத்திலும் போஷித்து வழி நடத்தி
அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, வாய் திறந்து. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கையை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அது இல்லாம இந்த மாதம் நமக்கு சரியான பலவீனங்கள் அது இது வந்தாலும் அவர் என்ன மாதிரி பலனை நமக்கு தரலன்னா, 5வது வசனத்துல நான் பார்க்கும்போது, அன்பு பிரியமானவர்களே, நன்மை நாள் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமான உன் வயது திரும்பி வர பண்ணுகிறார். கையை தட்டி தேவனை மேம்படுத்துவான். கழுகுக்கு சமமான வயது அப்பாவா உனக்கு என்ன பண்றாரு? இழந்து போன பலத்தை மறுபடியும் உனக்கு திரும்பி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொந்த ஆண்டவரே சொல்லுங்க, கழுகுக்கு சமமான, சொல்லுங்க, கழுகுக்கு சமமான திரும்பவும் எனக்கு வாழ வயது தர போறீங்க. நன்றி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நினைக்கலாமா?